வணக்கம். இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள். கொழும்பில் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நாம் ரஞ்சினி ராஜரத்னம், ராஜகிருஷ்ணா, ஜூடின்ஸ் விஜய். அவன்கார்ட் நிறுவனத்துடனான அனைத்து உடன்படிக்கைகளையும் ரத்து செய்து கடற்படைக்கு வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளதாக அமைச்சரவையின் இணை பேச்சாளர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். அது தொடர்பிலான தகவல்களை தொடரும் செய்திகளில் எதிர்பாருங்கள். முதலில் தலைப்புச் செய்திகள். 31 தமிழ் கைதிகள் பிணையில் விடுதலை. திலக் மாரப்பனவின் ராஜினாமாவை அடுத்து புதிய 2 அமைச்சர்கள் ஜனாதிபதி முன்னிலையில் சத்திய பிரமாணம். வெள்ளை வேன் தொடர்பிலான விசாரணைகளுக்கு மர்வின் சில்வா நீதிமன்றத்துக்கு அழைப்பு. விளையாட்டு சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்வதற்கான வருத்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த 31 தமிழ் கைதிகள் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பு நீதிமன்றத்தின் பிரதான நீதிவான் கிஹான் பிலபிட்டிய முன்னிலையில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டபோது இவர்களுக்கான பிணை வழங்கப்பட்டுள்ளது. இன்று காலை கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட குறித்த கைதிகளை எதிர்வரும் 24ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டிருந்தார். தமிழ் கைதிகள் சார்பாக அரசு தரப்பு சட்டத்தரணிகள் எவரும் இன்று ஆஜராகியிருக்காமையினால் அவர்களை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டது. தமது விடுதலை தொடர்பில் அரசாங்கமும் அரசியல்வாதிகளும் அசமந்த போக்கில் செயற்படுவதாக இதன்போது கைதிகள் குற்றம் சுமத்தினர். எங்கள உடல் உறுப்புகளை ஏழை எளிய மக்களுக்கு ஜனாதிபதி தானம் செய்யணும். கிளிநொச்சியிலிருந்து வந்து கொண்டு வருகிறோம். 14 நாளைக்கு ஒருக்கா நாங்கள் கொழும்புக்கு வந்து போகிறோம். ஆனால் இதுவரைக்கும் எதுவான முடிவும் இல்லை. பொய்யான வதந்தியில சொல்லிக்கொண்டு இப்போ 14 நாள் ரிமாண்ட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க எங்கள் அண்ணாவை. எங்களுக்கு கஷ்டத்தின் மத்தியிலே நாங்கள் வன்னியில் பாதிக்கப்பட்டு ஆனால் பொய் வசந்தியிலால் பொய்யான குற்றச்சாட்டுகளை பொருத்தி 6 மாதமாக எங்களோட கூட பிறந்த சகோதரம் என்ற ரீதியில் அவரை வைத்துக் கொண்டிருக்கிறோம். இதுக்கான முடிவு எதுவரையும் கிடைக்கவில்லை. உண்ணாவிரமிருந்து அவருக்கு அந்த பாரிய வருத்தத்தின் மத்தியில் சுவர் கூடி அப்படியான சோர்ந்து போகிற கட்டத்தில் கூட இன்றைக்கு நீதிமன்றம் வந்து இதுக்கான முடிவு எதுவரையும் கிடைக்கவில்லை. சட்டமா திணைக்கத்திலேருந்து அறிக்கை வருதுன்னு சொல்லி பொய்யான தகவலை கொடுத்து இப்படியே நாங்கள் நாளடைவில் டிமாண்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதன் பின்னர் இன்று மாலை கைதிகள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது 31 தமிழ் கைதிகள் தலா 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகள் மற்றும் சில நிபந்தனைகளின் அடிப்படையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இவர்களது பிணை கோரிக்கைக்கு சட்டமா அதிபர் ஆட்சேபனை தெரிவிக்காததன் அடிப்படையில் இவர்களுக்கான பிணை வழங்கப்பட்டுள்ளது. இவர்கள் 2 வாரங்களுக்கு ஒருமுறை கொழும்பு அல்லது வவுனியாவில் உள்ள பயங்கரவாத தடுப்பு பிரிவில் ஆஜராக வேண்டும் என நீதவான் உத்தரவிட்டுள்ளார். பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்ட தமிழ் கைதிகள் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வதாயின் நீதிமன்றத்திற்கு அறிவிக்க வேண்டும் என நீதவான் உத்தரவிட்டுள்ளார். நல்லாட்சி அரசாங்கம் நம்ப வச்சு கலத்தா இருக்குது. தமிழர்களை அரசியல் கைதிகளுக்கு மாற்றப்பட்டு விட்டது. தமிழ் மக்களை நம்ப வச்சு கலத்தா இருக்குது நல்லாட்சி அரசாங்கம். காலமாக பல வருடங்களாக, அதாவது 18-20 வருடங்களாக கூட சிறையில் அணுவாக அவர்கள் கடந்த காலத்திலே தங்களது வாழ்வை அழித்துக் கொண்டிருக்கிறார். இருட்டுக்குள்ளே அவர்களது வாழ்வு புதைந்து கொண்டிருக்கிறது. இன்று உண்ணாவிரதத்தில் அணுவாக இறந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த விதமான தீர்க்கமான ஒரு முடிவு அரசாங்கத்திடமிருந்து நமக்கு கிடைக்கப்படவில்லை. நமது அரச தலைவர்கள், அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர்களும் அரசியல் தலைவர்களும் எந்த ஒரு தீர்க்கமான மனித உயிர்களை மதித்து தீர்க்கமான ஒரு முடிவை எடுக்காமல் இருக்கிறார்கள். எங்களுக்கு பிணை தந்தாலும் பல ஆண்டு காலமாக சிறையில் இருக்கும் அவர்களும் விடுதலை செய்யப்படும் என்றது எங்கள் அரசியல் கைதிகள் அனைவரது விருப்பம். பிணையில் செல்ல விடுதலை செய்யப்பட்டிருக்கும் எங்களுக்கும் அவர்கள் விடுதலை செய்யப்படுவதால் மிகவும் விருப்பமாக உள்ளது. கொடுக்கப்பட்டிருக்கின்ற நிபந்தனைகள் இவர்களை மீண்டுமாக ஒரு திறந்தவெளி சிறைச்சாலைக்குள்ளே வைக்கின்றதாக அரசியல் சிறைக்கைதிகள் விடுதலைக்கான தேசிய இயக்கம் கூறுகின்றது. இந்த நேரத்தில் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம்
அனைவருக்கும் நிபந்தனை இல்லாத விடுதலை கொடுக்கப்பட வேண்டும். பிணைக்குரிய நிபந்தனைகளை நாளை நிறைவேற்றி அவர்களுக்குரிய 2 ஷூரிட்டிஸ் 2 பிணைக்குரிய ஆட்கள் கையொப்பமிடப்பட்டு நாளை அவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள். பிணை தற்பொழுது நீதிமன்றத்தினால் சட்டப்பூர்வமாக வழங்கப்பட்டுள்ளது 31 பேருக்கு. இதேவேளை கைதிகளின் நிலைமைகளை ஆராய தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் வி ஆனந்த சங்கரி மேகசின் சிறைச்சாலைக்கு சென்றிருந்தார். இதேவேளை அனைத்து தமிழ் கைதிகளையும் விடுதலை செய்ய வேண்டும் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா தெரிவித்தார். நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்ற ஏனைய கட்சிகள் வர்த்தக சமூகம் ஏனைய சிவில் சமூகத்தவர்கள் அனைவரும் நாங்கள் வடக்கு கிழக்கு மாகாணம் முழுவதும் வருகின்ற 13ஆம் தேதி அந்த உண்ணாவிரதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதற்காகவும் அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் ஒரு பொது வேலைநிறுத்தத்தை ஒரு ஹர்த்தாலை நாங்கள் வடக்கு கிழக்கு முழுவதும் நடத்துவதற்கு அழைப்பு விடுத்திருக்கின்றோம். யுத்தம் முடிவடைந்து 6 வருடங்கள் கடந்துவிட்ட போதிலும் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலைக்கு தீர்வு கிடைக்காமை கவலை அளிப்பதாக வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். கைதிகளின் உறவினர்கள் விடுதலையை யாசித்து கதவுகளை தட்டினாலும் அது இடம்பெறவில்லை என அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக தமிழ் மக்களை ஆதரவு வழங்குமாறு கோரி அவர்களின் வாக்குப்பலத்துடன் ஆட்சியமைத்த புதிய அரசாங்கம் அரசியல் கைதிகளின் விடுதலைக்கு வழிவகுக்கும் என்று எதிர்பார்த்திருந்ததாக சி வி விக்னேஸ்வரன் குறிப்பிட்டுள்ளார். எனினும் புதிய அரசாங்கமும் இதய சுத்தியுடன் நடந்து கொள்வதாக தெரியவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். தங்களது விடுதலையை வலியுறுத்தி சிறை கைதிகள் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருந்த போது அவர்களின் விடுதலைக்கு வாக்குறுதி வழங்கிய அரசாங்கம் அதனை நிறைவேற்ற தவறியுள்ளதாக வடமாகாண முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் கைதிகள் பகுதி பகுதியாக பிழை வழங்கப்படும் என்ற அரசாங்கத்தின் தீர்மானத்தின் மூலம் ஒற்றுமையாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள கைதிகளுக்கிடையில் பிளவுகளை ஏற்படுத்த முயல்வது போன்று கருத முடிவதாகவும் கூறியுள்ளார். எனவே மீண்டும் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ள தமிழ் கைதிகளுக்கு வலு சேர்க்கும் வகையில் பொது அமைப்புகளும் மக்கள் பிரதிநிதிகளும் எதிர்வரும் 13ஆம் தேதி வடமாகாணம் தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்துள்ளதாகவும் அதற்கு வடமாகாண சபை ஆதரவை தெரிவிக்கும் எனவும் மாகாண முதல்வர் சி வி விக்னேஸ்வரன் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசியல் கைதிகளின் விடுதலையை உடனடியாக நிறைவேற்றுமாறு கோரி இலங்கை அரசாங்கத்துக்கும் சர்வதேசத்துக்கும் உரத்து சொல்லும் வகையில் இந்த வேலைநிறுத்த போராட்டம் இடம்பெறவுள்ளதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார். தமது விடுதலையை வலியுறுத்தி தமிழ் கைதிகளால் முன்னெடுக்கப்படும் உண்ணாவிரத போராட்டத்திற்கு மேலும் வலு சேர்ப்பதற்கான கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று கிளிநொச்சியில் இன்று நடைபெற்றது. கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் ஒன்றில் இன்று காலை 9 மணி அளவில் இந்த கவனஈர்ப்பு போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. வடமாகாண சபை உறுப்பினர்களான பசுபதி பிள்ளை அரியரட்டம் தலைமையில் இந்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். பிரதேச பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், பொதுமக்கள் மற்றும் சிறை கைதிகளின் உறவினர்கள் பலரும் இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் பங்கு பற்றியுள்ளனர். இந்த அரசாங்கம் எங்களுக்கு சொன்னது போன்று தீபாவளிக்கு தினத்திற்கு முன்பதாகவே அவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள். அவர்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்து உங்கள் உறவுகளோடு கலந்து கொள்வார்கள் என்று உறுதியளித்ததின் பேரில் நாங்களும் எங்களுடைய இந்த மக்கள் எங்களுடைய உறவுகள் எங்களை வந்து சேருவார்கள் என்று எமது கிளிநொச்சி மண்ணிலே இருக்கின்ற விளைந்த நெல்லுகளையும் விளைந்த பயிர்களையும் எல்லாம் விற்று எங்கேயோ கடன்பட்டெல்லாம் பொருட்களையும் பண்டங்களையும் காசுகளையும் சேர்த்து அவர்களுக்காக மிகவும் அற்புதமான உணவுகளையும் அவர்களை உபசரிப்பதற்குரிய தின்பண்டங்களையும் இந்த தீபாவளி தினத்திலே அவர்களோடு கொடுத்து மகிழ்ந்து புத்தாடை அவர்களுக்கு கொடுத்து மகிழலாம் என்ற ஒரு ஆதங்கத்தில் எதிர்பார்த்திருந்தோம். அது இந்த மண்ணிலே நடக்கவில்லை. இவ்வளவு நாள் அழுகிறான் குளறுறான், எதை பற்றியுமே அவைய சிந்தனை இல்லை. எத்தனையோ கருதங்கள் எல்லாம் வச்சிருக்கிறது நான் ஆதாரமா அவையில் அதை பற்றி இல்லாமல் திருப்பி திருப்பி எனக்கு அனுப்பி கொண்டிருக்கிறேன். காணாம போன பட்டியல் காணாம புகையில் என்ற புள்ள நான் சரணமடைய என்ற கையால கொடுத்தது எனக்கு சாட்சி கேட்டவே சாட்சி நான் எத்தனை சாட்சி வேண்டாலும் சொல்றேன்னு சொன்ன நான் சும்மா எழுத்துல வேண்டிக் கொண்டே இருக்கிறேன். மாறி மாறி என்ற புள்ள வர மட்டும் நான் உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கும் தயாராயிருக்கிறேன். அனுராதபுரம் சிறைச்சாலையில் உண்ணாவிரதத்தில் ஈடுபடும் சிறை கைதிகளை பார்வையிடுவதற்காக வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களும் வடமாகாண சபை உறுப்பினர்களும் இன்று அனுராதபுரம் சிறைச்சாலைக்கு சென்றிருந்தனர். வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான என் சிவசக்தி ஆனந்தன், எஸ் சிவமோகன் மற்றும் வடமாகாண சபை உறுப்பினர்கள் சிலரும் இன்று அனுராதபுரம் சிறைச்சாலைக்கு சென்றிருந்தனர். 4வது நாட்களாக உண்ணாவிரதம் இருந்து வரும் தமிழ் அரசியல் கைதிகளை சுமார் 1 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்து வரும் இந்த அரசியல் கைதிகளோடு நாங்கள் அவர்களுடைய விடுதலை தொடர்பாக பேசப்பட்டது.
முக்கியமாக அவர்கள் வைக்கின்ற கோரிக்கையானது தங்கள் அனைவருக்கும் ஒரு பொது மன்னிப்பை வழங்கி ஜனாதிபதி விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற இந்த கோரிக்கையைத்தான் மீண்டும் மீண்டும் அவர்கள் வலியுறுத்தி கொண்டு வருகின்றார்கள். சம்பந்தன் ஐயாவுக்கு கொடுத்த வாக்குறுதி மீறப்பட்டிருக்கிறது என்பதையும் மிகுந்த மனவேதனையோடு தெரிவித்திருக்கின்றார்கள். ஏனெனில் சட்ட ரீதியில் இதை அணுகுவது என்பது சாத்தியமற்றது. சட்டங்களுக்கு உட்பட்டு அவர்களது விடுதலையை நடைமுறைப்படுத்துவது என்பது சாத்தியமற்றது. அனைவரையும் பொது மன்னிப்பு அடிப்படையில் விடுவிப்பதை தவிர வேறு வழி இல்லை. சிலர் 15 வருடங்களும் தண்டனையை அனுபவித்து விட்டார்கள். பாதையை காட்டிய ஒரு வயோதிபர் இருக்கிறார். 60 வயதுக்கு மேற்பட்ட ஒருவர் இருக்கிறார். அவர் கூட ஒரு பாதையை காட்டியது என்ற குற்றத்துக்காக இன்று 10 வருடங்களுக்கு மேல் சிறையில் இருக்கின்றார். எனவே ஒரு பொருத்தமற்ற வகையில் இவர்கள் இங்கு அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது உண்மை. எனவே அனைவரும் பொது மன்னிப்பு அடிப்படையில் விடவில்லை என்றால் இந்த அரசின் நல்லாட்சி என்பதும் பொய். அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பில் யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கருத்து தெரிவித்தார். இந்த அரசியல் கைதிகளினுடைய விடுதலை தொடர்பாக போன 7ஆம் தேதிக்கு முன்பாக ஜனாதிபதி அதற்கான நடவடிக்கை எடுப்பதாக கூறப்பட்டது. அது தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவராகவும் தமிழ் மக்களுடைய தலைவராகவும் இருக்கக்கூடிய சம்பந்தன் நேரடியாக சென்று அரசியல் கைதிகளுக்கு அவர் ஒரு உறுதிமொழியும் கொடுத்தவர். ஆனால் அவர்கள் கைதிகள் கோரி இருந்த விடயம் என்னவென்றால் ஒரு பொது மன்னிப்பு எங்களுக்கு தர சொல்லி அந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. ஆனால் அந்த கோரிக்கையை முழுமையாக அரசாங்கத்தின் தரப்புகள் பிரதமரோ அல்லது ஜனாதிபதியோ ஏற்றுக்கொண்டதாக இல்லை. மாறாக கைதிகளை ஒவ்வொருத்தராக இனம் கண்டு அவர்களை சில பேரை பிணையில் விடுவதாகவும் ஏனையோர் தொடர்ந்தும் கைதிகளாகவே வைத்திருப்பதாகவுமான ஒரு நிலப்பாடுதான் இப்ப வந்திருக்குது. இது தொடர்பாக இதுவரையும் அரசாங்கத்தோட பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தது தமிழ் மக்கள் சார்பாக அந்த கைதிகள் சார்பாக சம்பந்தன் ஐயா. ஆனால் இன்றைக்கு அவர் தனக்கு வைத்தியம் செய்வதற்காக அவர் டெல்லி சென்றிருக்கிறதாக நாங்கள் ஊடகங்கள் மூலம் அறியக்கூடியதாக இருக்குது. ஆனால் அவர் இயன்றவரை விரைவாக இந்த விஷயங்கள் கையாளப்பட வேணும். இல்லாவிட்டால் இதை கையாளக்கூடியவர்களை அவர் நியமித்து சென்றிருக்க வேணும். ஏன்னு சொல்லி சொன்னால் இது அந்த கைதிகளுடைய வாழ்வா சாவா பிரச்சனை. இதேவேளை வடமாகாண முதலமைச்சர் தொடர்பிலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கருத்து வெளியிட்டார். முதலமைச்சர் தமிழ் மக்களுடைய இன பிரச்சனை என்ற ஒரு விடயத்தை பொறுத்தவரையில் ஒரு காத்திரமான சில பங்களிப்புகளை மாகாண சபையினூடாக செய்திருந்தவர். ஒன்று, தமிழ் மக்களுக்கு ஒரு இனப்படுகொலை ஏற்பட்டிருக்கிறது என்பதை மிக ஆதாரபூர்வமாக ஒரு 9 பக்கங்களை உள்ளடக்கிய ஒரு தீர்மானத்தினூடாக வடக்கு மாகாண சபையில் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது என்பது ஒரு விடயம். அது சர்வதேச ரீதியாக எல்லோராலும் உற்று பார்க்கப்பட்ட ஒரு தீர்மானமாக இருந்தது என்பதும் எல்லோருக்கும் தெரிந்த விடயம். அதே போன்று அவ்வாறான ஒரு இனப்படுகொலை தொடர்பாக ஒரு சர்வதேச விசாரணை தேவை என்பதை வலியுறுத்தி இன்னும் ஒரு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. ஆகவே இந்த 2 தீர்மானங்களும் தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட வடக்கு மாகாண சபையில் உருவாக்கப்பட்ட 2 முக்கியமான தீர்மானங்கள். ஆனால் இந்த தீர்மானங்களை ஒரு சிலர் நிராகரித்திருந்தார். முக்கியமாக திரு சுமந்திரன் போன்றவர்கள் இந்த தீர்மானங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதும் நிராகரித்திருந்தார்கள் என்பதும் பட்டவர்த்தனமான உண்மை. உள்ளக விசாரணையை சர்வதேச விசாரணை என்று தமிழ் மக்களுக்கு சொல்லக்கூடியவர்கள் சரி, அதே போன்று ஒரு இனப்படுகொலையை அவ்வாறு இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் நிச்சயமாக அது கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் என்பது மாத்திரமல்ல, இவர்களுடைய நடவடிக்கைகள் தமிழ் மக்களுடைய நலன்களுக்கு எதிரான நடவடிக்கைகள். தமிழரசு கட்சி அவ்வாறு விரோதமான கருத்துக்கள் கொண்டவர்கள் மீது அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமே தவிர முதலமைச்சரின் மீது அல்ல என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். 2 புதிய அமைச்சர்கள் இன்று ஜனாதிபதி முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர்.
சட்டம் ஒழுங்கு மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சர் பதவியிலிருந்து திலக் மாரப்பன ராஜினாமா செய்தமையினால் அங்கு பதவி வெற்றிடம் ஏற்பட்டமையினால் புதிய அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஜனாதிபதி செயலகத்தில் இன்று இந்த சத்திய பிரமாண நிகழ்வு இடம்பெற்றது. சட்டம் மற்றும் ஒழுங்கு அமைச்சராக சாகல ரத்நாயக்க ஜனாதிபதி முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். பிரதமர் அலுவலக பிரதானியான சாகல ரத்நாயக்க தெற்கு அதிவேக அபிவிருத்தி அமைச்சிலும் செயற்பட உள்ளார். இதேவேளை சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சராக DM சுவாமிநாதன் ஜனாதிபதி முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். புனர்வாழ்வு, மீள்குடியேற்றம் மற்றும் இந்து மத அலுவல்கள் அமைச்சராகவும் DM சுவாமிநாதன் செயற்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் காணாமல் போனவர்கள் தொடர்பிலான விசேட குழு மன்னார் மாவட்டத்திற்கு சென்று நிலைமைகளை ஆராய்ந்துள்ளது. இலங்கை அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் நாட்டிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் காணாமற் போனவர்கள் தொடர்பிலான ஆய்வு கொண்ட விசேட குழு இன்று மன்னார் மாவட்டத்திற்கு சென்று அங்கு காணாமற் போனவர்களின் உறவினர்களை சந்தித்துள்ளது. மன்னார் ஞானோதயத்தில் இன்று பிற்பகல் காணாமல் போனவர்களின் உறவினர்களிடம் ஐக்கிய நாடுகள் விசேட குழு விடயங்களை கேட்டறிந்து கொண்டுள்ளது. இலங்கையில் இடம்பெற்ற போர்ச்சூழலின் போது காணாமற் போனவர்கள் குறித்து இதன்போது பாதிக்கப்பட்ட உறவினர்களிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டதாக அங்கிருக்கும் நமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். மன்னார், மாந்தை மேற்கு, மடு, நானாட்டான் மற்றும் முசலி ஆகிய பிரதேசங்களில் காணாமல் போனவர்களின் உறவினர்கள் இதன்போது சாட்சியம் அளித்துள்ளனர். பிள்ளைகளை தேடித்தான் உலக வந்திருக்க நாங்களும் கதைக்கு இயலாதையா இவ்வளவு தூரம் வந்து கதைக்கு அவ்வளவு தூரம் கதைச்சிக்க மாட்டேன். அவ்வளவு தூரம் தான் இருக்கு பாருங்க. அவ்வளவு தாய்மாரெல்லாம் அங்கெல்லாம் போய் எனக்கு 4 பிள்ளைகளுக்கு என்ன செய்யறேன்னு தெரியாம இருக்கு. அவ்வளவு பேர் எனக்கு கதைக்கு எழுதில்லை. உண்மையில கதைக்கு எழுதில்லை. இதேவேளை ஐக்கிய நாடுகள் சபையின் காணாமல் போனவர்கள் தொடர்பிலான விசேட குழுவின் வருகையை முன்னிட்டு மன்னார் ஞானோதயத்திற்கு முன்னால் காணாமல் போனவர்களின் நிழற்படங்களை ஏந்தி உறவினர்கள் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர். கண்டுபிடித்து தர வேணும்ன்றதான் எங்கட சகோதரங்கள் காணாமத்தான் ஆக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க என்ன முடிவு அவங்களுக்கு நடந்ததுன்னு எங்களுக்கு இதுவரைக்கும் தெரியாது. அவங்க உயிர் இருக்குதா இல்லையான்ற தெரியாது. நாங்க இப்ப இதுல ஒன்று கூடி இருக்கிற நோக்கம் எங்கட சகோதரங்களுக்கு ஒரு நல்ல முடிவு வரவேணும். இந்த காணாம போன ஆக்கப்பட்ட ஒவ்வொரு உள்ளங்களும் படுற வேதனைக்கு நீங்க ஒரு முடிவு எடுத்து தர வேணும்ன்றதான். திருவண்ணாமலை நாங்க 90ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து வரைக்குள்ளேயே எங்கட அம்மா 2 சகோதரங்கள் அக்காட புருஷன் அக்காட பிள்ளை எல்லாம் ஆமியால ராணுவத்தானால சுட்டு 5 பேரும் ஒரே நாள்ல கொல்லப்பட்டார்கள். நாங்க வன்னியில இருந்து பிறகு மன்னாருக்கு எங்கட அப்பாட சொந்த இடம் மன்னார்ல வந்து குடியிருந்தோம். இருந்து எங்கட அண்ணா 2007ஆம் ஆண்டு 2ஆம் மாசம் ராணுவத்தினால கடத்தப்பட்டார். அதே வருஷம் அதே ஆண்டு 4ஆம் மாசம் 26ஆம் தேதி இந்த தம்பியும் ராணுவ செக் பாயிண்ட்ல வச்சு கடத்தப்பட்டார். ஏற்கனவே நாங்க 5 உயிரை இழந்து அவங்க இல்லாம தான் இருந்து இந்தியாவில வந்து இந்த 2 பேரையும் கடத்தி 2007ஆம் ஆண்டுல இருந்து நாங்க ராணுவத்திட்ட தான் எல்லா இடமா ICRC மனித உரிமைகள் ஆணைக்குழு 4ஆம் மாடி களுத்துறை ஜெயில் பூசா எல்லா இடமும் போய் பார்த்து 2007ஆம் ஆண்டுல இருந்து அலையிறோம். எங்களுக்கு இதுவரைக்கும் எந்த முடிவுமே இல்லை. இதன் பின்னர் ஐக்கிய நாடுகள் குழுவினரால் சாட்சி பதிவு செய்யும் ஞானோதய வளாகத்தில் காணாமற் போனவர்களின் புகைப்படங்களை சுமந்து ஊர்வலமாக சென்றனர். எதிர்வரும் 18ஆம் தேதி வரை இலங்கையில் தங்கியிருக்கும் ஐக்கிய நாடுகள் சபையின் காணாமற் போனவர்கள் தொடர்பிலான விசேட குழு மேலும் பல பகுதிகளில் சந்திப்புகளை மேற்கொள்ள உள்ளமை குறிப்பிடத்தக்கது. நிரந்தர குடியிருப்புகளின்மையினால் சம்பூர் மீள்குடியேற்ற மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர். அத்துடன் தொடரும் சீரற்ற வானிலையாலும் அவர்கள் பாதிப்படைந்துள்ளனர். மழை பெய்யும் போது நீர் வடிந்து செல்லாமையினால் இங்குள்ள குடியிருப்பிற்குள் நீர் தங்கி கிடப்பதாக மக்கள் குறிப்பிடுகின்றனர். கடந்த காலங்களில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலை காரணமாக தமது சொந்த இடமான சம்பூரில் இருந்து இடம்பெயர்ந்து 4 நலன்புரி முகாம்களில் இவர்கள் வசித்து வந்தனர். அவன்கார்ட் நிறுவனத்துடனான அனைத்து உடன்படிக்கைகளையும் ரத்து செய்து கடற்படைக்கு வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளதாக அமைச்சரவையின் இணை பேச்சாளர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். இன்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலின் பின்னரே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார்.
ஜனாதிபதி செயலகத்தில் இன்று இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. கடந்த 9ஆம் தேதி இது தொடர்பில் ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கு அமைவாக இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய தரப்புகள் இன்று அழைக்கப்பட்டிருந்தனர். இதேவேளை எவன்கார்ட் சம்பவம் தொடர்பில் இன்றும் பல்வேறு தரப்புகள் கருத்து தெரிவித்திருந்தனர். நாட்டின் நட்பெயரை களங்கப்படுத்தும் அமைச்சராவதற்கு முன்னர் திலக் மாரப்பன பதவி விலகியுள்ளார். இது சிறந்த முன்னேற்றமாகும். இதற்கு முன்னர் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட போது யாரும் பதவி விலகவில்லை. ஜனாதிபதி இந்த விடயத்தை கையில் எடுத்தமையினால் விசேட நீதிமன்றம் அமைத்து தீர்ப்பு வந்தவுடன் அனைவரும் ஏற்றுக்கொள்ள முடியும். இது எவன்கார்ட் சம்பவம் UNP வழங்கியதா இல்லை என்றால் கடற்படை வழங்கியதா அல்லது கோட்டாபாய வழங்கியதா என்று வெளிப்படுத்த முடியும். எனவே இது சிறந்த விடயம். இதேபோன்று விஜயதாச ராஜபக்சவும் விலகி எவன்கார்ட் சம்பவத்துக்கு அதே போன்று செயற்பட்டால் சிறந்தது என நான் நினைக்கிறேன். 1977க்கு பின்னர் அரசாங்கத்தில் WH ஜாவர்தன, காமினி ஜெயசூரிய மற்றும் மடலராஜ் ஆகிய மூவருக்கு பின்னர் தமது மனச்சாட்சியுடனான சிக்கலில் திலக் மாரப்பன செயற்பட்டார். இதில் சரி தவறு வேறு விடயம். அதனை இன்னும் தீர்மானிக்கவும் இல்லை. விசாரணைக்கு சந்தர்ப்பம் வழங்கி அவர் ராஜினாமா செய்து கொண்டுள்ளார். யாருக்காவது குற்றம் சாட்டப்பட்டால் அவர்கள் சம்பந்தப்பட்டிருந்தால் சம்பந்தப்பட்ட அமைச்சர் தீர்மானம் எடுக்க வேண்டும். விசாரணை செய்யும் பிரிவுசார் அமைச்சர் தீர்மானம் எடுத்துள்ளார். உலக சந்தையில் ஒரு பீப்பாய் மசகு எண்ணெயின் விலை அதிகரித்துள்ளது. இதன் அடிப்படையில் பிரித்தானியாவின் பிரெஞ்ச் சந்தையில் ஒரு பீப்பாய் மசகு எண்ணெயின் விலை $47 ஆகும். காலஞ்சென்ற மாதுருவாவே சோபித்த தேரரின் இறுதிக்கிரியைகள் நாளை இடம்பெறவுள்ளன. நாளை மதியம் 12 மணி வரை மட்டுமே அன்னாரின் பூதவுடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த முடியும் என கலாநிதி இத்தேபானே தம்மாலங்கார தேரர் கூறினார். காலஞ்சென்ற மாதுலுவாவை சோபித்த தேரரின் பூதவுடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக இன்றும் சமய தலைவர்கள், அரசியல்வாதிகள் என பலரும் ஸ்ரீ நாகவிகாரைக்கு சென்றிருந்தனர். இறுதிக்கிரியைகள் நடைபெறவுள்ள நாளைய தினம் தேசிய துக்க தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை அனைத்து அரசு நிறுவனங்களிலும் தேசிய கொடியை அரைக்கம்பத்தில் பறக்க விடுமாறு உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு அறிவித்துள்ளது. இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் அதுல் கேஷாப்பும் இன்று தேரரின் புத உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினார். மாதுலுவாவை சோபித்த தேரர் இலங்கையர்கள் அனைவரினதும் கௌரவத்துக்கு பாத்திரமானவர். ஐக்கிய இலங்கை உருவாக்குவதற்காக அவர் அயராது உழைத்தார். அத்துடன் ஜனநாயக மற்றும் மனித உரிமை பாதுகாப்பிற்கு அர்ப்பணிப்புடன் செயற்பட்டார். யாழ் நகரில் முதல் தடவையாக பாடசாலைகளில் மாணவர் பாராளுமன்ற தேர்தல் நடைமுறை இன்று யாழ்ப்பாணம் இந்து மகளிர் கல்லூரியில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. எதிர்காலத்தில் மாணவர்களிடையே வன்முறையற்ற ஜனநாயக முறையில் பிரச்சினைகளை அணுகுவதை ஊக்குவிப்பதை நோக்காக கொண்டு இந்த செயற்திட்டம் வடமாகாணத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுத்துறை சட்டத்தில் 2013ஆம் ஆண்டின் முதலாம் இலக்க தேசிய விளையாட்டு சங்கங்களின் ஒழுங்கு விதிகள் கொண்ட 13 மற்றும் 17ஆம் பிரிவுகள் மறுசீரமைக்கப்பட்டுள்ளன. அது தொடர்பான அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் இன்று விடுக்கப்பட்டது. அந்த தகவலோடு நியூஸ் 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.